ஆண்டவர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் நம் ஆத்துமாவை நினமுள்ளதாக்குற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தை எல்லாரும் திறந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை ஆமேன் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான், புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் இருதயம் உன்னோடே இராது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், கார்டு மாத்துங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். ஆமேன். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வைத்து ஆண்டவர் நம்மோடு கூட பல நாட்கள் பல மாதங்கள் நம்மோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அப்போ நம்முடைய மனசுல நம்ம நினைக்கிறதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ, எப்படி ஒரு மனுஷன் தன்னை குறித்து டிசைன் பண்ணிக்கிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, மற்றவங்க நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம நிறைய நேரத்தில் நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். ஸோ அவங்க என்ன தப்பாக நினச்சிடுவாங்களா, இவங்க என்ன நினைக்கிறாங்க, என் குடும்பத்தை குறித்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, என் பிள்ளைகளை குறித்து என்ன நினைக்கிறாங்க, என் சரீரத்தை குறித்து என்ன நினைக்கிறாங்க. நம்ம நிறைய பேர் வாங்குகிற பொருட்கள், நம்ம நிறைய பேர் படிக்கிற படிப்பு, நம்ம நிறைய பேர் சாப்பிடுகிற ஆகாரங்கள், இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், எனக்கு தேவை நான் வாங்கிக்கிட்டேன், எனக்கு தேவை நான் படிக்கிறேன், எனக்கு அது பிரயோஜனம் நான் அதை செய்கிறேன் அப்படின்றத விட்டுவிட்டு இப்போ நம்ம நிறைய பேர் யாருக்காக வாழ ஆரம்பிக்கிறோம்னா, மற்றவர்களுக்காக. ஐயோ அவங்க தப்பா நினைப்பாங்க, அதனால கண்டிப்பா இது நமக்கு இருக்கணும், அவங்க நம்மளை குறைவா நினைக்கிறாங்க, அதனால நம்ம இந்த பொருளை வாங்கித்தான் ஆகணும், அவர்களுக்காக நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் யாருக்காக வாழ்றாங்கன்னா, இன்னொருத்தருக்காக. நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உயர்வுகள் எல்லாவற்றையும் நம்ம இன்னொருத்தருக்காக நம்ம வாழ வேண்டியதே இல்லை. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களை திருப்திப்படுத்தணும், அவங்க நம்மளை நல்லா நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ்வீர்களே ஆனால், மற்றவர்களை நீங்கள் திருப்திப்படுத்த நினைப்பீர்களே ஆனால், கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையை, உங்களுடைய லைஃபை நீங்க சந்தோஷமாய் வாழவே முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா, என்னை குறித்து மற்றவர்கள் நினைக்கிறது அல்ல, என்னை குறித்து நான் நினைக்கிற நினைவுகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதான் உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் உங்களை அழகற்றவர்களாய் நினைக்கலாம், ஆனா நீங்க உங்களை அழகுள்ளவர்களாய் நினைப்பீர்களே ஆனால் நீங்க அழகா தான் இருப்பீங்க. அதே போல உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பல விதமாய் அவங்க நினைக்கலாம், ஆனா அவங்களுடைய நினைவுகளை எல்லாம் தாண்டி நீங்க உங்களை குறித்து இல்ல, ஆண்டவர் என்ன நல்லா தான் வச்சிருக்கிறாரு, என்னை குறித்து நான் நன்றாய் நினைப்பேனே ஆனால் அந்த வாழ்க்கை என்னவா இருக்கும்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை விட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது, என் நினைவை நான் சரி பண்ணணும்,
என்ன குறித்து நான் நல்லா நினைக்கணும், என்ன குறித்து நான் உயர்வா நினைக்கணும், என்ன குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுகிற ஒரு இருதயம் எனக்கு இருக்குமானால் நிச்சயமா சொல்றேன், என் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வேகமாக இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமாய் ஒரு சில விஷயத்தை உங்களோட வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க போறேன். அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து தன்னை குறித்து, உங்களை குறித்து நீங்கள் நினைக்க வேண்டிய சில நினைவுகளை இன்னைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். ரொம்ப கவனமா கவனிச்சுங்க. எப்பவுமே இந்த நினைப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நிச்சயமாய் இந்த உலக வாழ்க்கையிலே பலவிதமான சோர்வுகளை, பலவீனங்களை வந்து நீங்க மேற்கொள்ளுவீங்க. உங்களை வந்து அந்த பலவீனம் உங்களை மேற்கொள்றதற்கு விட மாட்டீங்க. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க. நீங்க டெய்லி நிம்மதியா நீங்க தூங்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து பரலோகத்திற்கு நேராக இருக்கிறது என்கிறதை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி ஆகுவீர்கள். அப்போ ரொம்ப அவசியம், என்னை குறித்து மற்றவர்கள் நினைப்பதல்ல, என்னை குறித்து நான் நினைக்கிற நினைவுகளை உறுதிப்படுத்துகிற ஒரு கர்த்தர். வேதத்துல வந்து சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து பலருக்கு பலவிதமான ஒப்பீனியன் இருக்குது. அதான் நான் வந்து கடந்த நாட்களில் நடந்த இந்த பிசினஸ் மேன் ஃபெலோஷிப்பில் கூட சொன்னேன். தாவீதை குறித்து கூட பிறந்தவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அவன் என்ன பண்ண போறான், என்ன செய்வான் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அவனை பார்க்கிற சவுலுக்கு ஒரு வித்தியாசமான எண்ணம் இருக்குது. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி அந்த தாவீதுக்குள்ள ஒண்ணு இருக்கு பாருங்களேன். அவனை குறித்து அந்த மனுஷன் நினைக்கிறான் பாருங்களேன், இல்ல நான் கோலியாத்தை ஜெயிச்சிருவேன், சுத்தி இருக்கிறவங்க நீ எப்படி ஜெயிப்ப, உன்னால முடியாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா தாவீது தன்னுடைய இருதயத்துல அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதற்கு தன்னை குறித்து ஒரு கான்பிடென்ட், தன்னை குறித்து ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அந்த கோலியாத்தை அவன் ஈஸியாய் சுலபமாய் ஜெயித்தான். ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், நம்மளை எப்படி வேணும்னாலும் நினைக்கட்டும், அவர்கள் உங்களை அசிங்கமா நினைக்கட்டும், அசுத்தமா நினைக்கட்டும், பிழைக்க தெரியாதவன் நினைக்கட்டும், நீங்க அழகற்றவர்கள் என்று நினைக்கட்டும், எப்படி வேண்டும் என்றாலும் உங்களை நினைக்கட்டும், அவ்வளவுதான் சம்பாத்தியம் இல்லைன்னு நினைக்கட்டும், விழுந்துருவான்னு நினைக்கட்டும், இவன் சம்பாதிக்க முடியாது அப்படின்னெல்லாம் நினைக்கட்டும். ஆனா நான் நம்புறேன், உங்களை குறித்து நீங்க அப்படி ஒரு வெற்றியான நினைவை நினைப்பீர்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது அல்ல, நீங்கள் நினைத்ததும் கர்த்தர் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து யார் என்ன நினைத்தாலும் அவர்கள் நினைக்கிறது நடக்க போவதில்லை. உங்க குடும்பத்தை குறித்து அவர்கள் நினைக்கிறது நடக்க போவதில்லை. அதற்கு மாறாக உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய திட்டத்தையும், உங்களை குறித்து நீங்கள் நினைக்கிற நினைவுகளையும், உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் நினைக்கிற நினைவுகளையும் உறுதிப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தருக்கு நல்ல கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோடு மேல தட்டி, ஆமென். என்னுடைய நினைவுகளை அறிகிற கர்த்தர், என்னுடைய நினைவுகளை அறிகிற கர்த்தர். ஆமென். இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லுகிறது, எங்க அப்பா என்ன நினைப்பாரு, எங்க அப்பா என்ன நினைப்பாரு, எங்க அப்பா என்ன தப்பா நினைச்சிட்டாருன்னா, எங்க அப்பாவை நான் ஏமாத்தினத மனசுல வச்சிருந்தாருன்னா, அப்போ இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனாரிடத்துல போகாதபடிக்கு அவனுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனார் என்ன நினைப்பார் அப்படின்ற ஒரு அச்சம் அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்குது. ஆனா ஒரு நாள் முடிவெடுத்துட்டா, சரி பரவாயில்ல, அவர் பிள்ளையா நினைக்காட்டி என்ன, வேலைக்காரனா என்ன நினைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வருது, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது. உடனே எழுந்து தன்னுடைய தகப்பனாரிடத்திற்கு போகும்போது அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வந்து வாசிக்கிறோம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனாரிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பனார் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய நினைவுகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், நம்முடைய நினைவுகளை பலப்படுத்துகிற கர்த்தர், நம்முடைய நினைவின்படி நமக்கு செய்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க இனி உங்களை குறித்து நீங்க நல்லா நினைக்க போறீங்க. கர்த்தர் அற்புதத்தை கர்த்தர் தரப்போறாரு. உங்களை குறித்து இத்தனை நாட்களும் இருந்த தாழ்வான எண்ணத்தை கர்த்தர் இன்னைக்கு கர்த்தர் எடுக்க போட போறாரு. உங்களை குறித்து ஒரு மற்றவர்களுக்கு அந்த எதிராக இருக்கிற அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு இன்னைக்கு உங்களை ஒரு நல்ல நினைவுகளால் ஆண்டவர் உங்க சிந்தையை கர்த்தர் நிரப்ப போறாரு. உங்க மனச ஆண்டவர் நிரப்ப போறாரு. உங்க பிள்ளைகளை குறித்த ஒரு நல்ல நினைவை கர்த்தர் உங்க மனசுல கர்த்தர் தரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆக கடவது. நீ நம்பின காரியம் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். நீ நம்பினது அவரிடத்திலிருந்து வரும் என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை குறித்து ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் எனக்கு முதல்ல எனக்கு தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா. எல்லாரும் கேளுங்க, என் பிள்ளைய குறித்து ஒரு நல்ல எண்ணத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு நல்ல எண்ணத்தை எனக்கு தாங்கப்பா. என்னுடைய வேலையை குறித்த ஒரு நல்ல எண்ணத்தை எனக்கு தாங்கப்பா. எனக்குள்ளே இருக்கிற அந்த பலவீனமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் முழுவதுமாக மாறி போவதாக. ஆமென். உங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை வச்சு, உங்களுடைய அம்மா அப்பா உன்னுடைய லைஃபை வச்சு ஒரு காலம் உங்களை நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா குறைவா எடை போடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு கண்டினியூவா போகிற சில காரியங்கள் நஷ்டமாகிறத குறித்து, நான் நல்லா இல்லை, என் கை லக்கியான கை இல்லை, எனக்கு எது பண்ணாலும் என் கையில் வாய்க்காது, நான் அப்படி ஒரு சாபம் பிடிச்ச ஒரு ஆள், என் குடும்பம் ஒரு சாபம் பிடிச்ச குடும்பம், எங்கள் அம்மா அப்பா ஒரு சாபம் பிடிச்ச ஆட்கள், நான் எதுக்குமே உதவாதவன் அப்படின்னு நினைக்கிற அந்த மனசை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு நல்ல ஒரு உணர்வை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். எங்க அம்மா அப்பாவுக்கு அப்படி நடக்காட்டி என்ன, எனக்கு ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் தாண்டுவேன். ஹல்லேலூயா. அந்த நினைவை நீங்க போய் ஒரு சொந்தக்காரங்களுக்கு முன்பாக நினைக்கும் போது, நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆசைப்படுறேன், இனி அவங்க முன்னாடி நிற்கும் போது நீங்க ரொம்ப குறைவா ஃபீல் பண்றது மாதிரி கர்த்தர் உங்களை அனுமதிக்க மாட்டார். அவங்க முன்னாடி நிற்கும் போது நீங்க தைரியமா நிற்பீங்க. அவங்க முன்னாடி நீங்க நிற்கும் போது லக்கியா நினைச்சு நீங்க நிற்பீங்க. அவங்க முன்னாடி நீங்க நிற்கும் போது உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறார் என்கிற கான்பிடென்ட் உங்களுக்கு வரப்போகிறது. அந்த நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமேன். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரப்போகிறது. எஸ் எஸ் ஆமேன். என்னை குறித்து ஒரு நல்ல நினைவை கொடுக்கிற கர்த்தர். ஆமேன். ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நான் இது கவனிங்க, இந்த செய்தி ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினது, இந்த செய்தியை குறித்து நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய வார்த்தைகள் நானே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேச விரும்புகிறார். அதனால தான் மறுபடியும் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால இன்றைக்கு நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய நம்ம ஒன்று நினைக்கணும். வாசிக்கலாம். சங்கீதம் 139வது சங்கீதத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? 139வது சங்கீதத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். ஈசாயினுடைய குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பர்சன் யாருன்னு கேட்டா தாவீது.
தாவீது தன்னுடைய ஈசாயினுடைய எல்லா மகன்களைப் போல அல்ல, அவன் இன்னொரு மனைவிக்கு பிறந்த ஒரு பிள்ளையை போல ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தார். அவருக்கு ஆதரவு இல்லை, அவனுடைய குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது அழைக்கப்படவில்லை, அந்த வீட்டில் ஒரு மதிக்கிற ஒரு நபரா அவனை வைக்கல. சாமுவேல் தன்னுடைய வீட்டிற்கு வரும்போது கூட அந்த மனுஷன் அவனை கூப்பிடுவதற்கு யாரும் இல்லை. இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே வளர்ந்தவர் யார் அப்படின்னா இந்த தாவீது. அப்போ ஏன் அந்த மனுஷனை ஒதுக்குனாங்க அப்படின்னு சொன்னா, நீ எங்களோட ரொம்ப சம்பந்தம் கலக்க கூடாது அப்படின்னா, அந்த நாட்களில் ஒரு மனுஷன் இருக்கிறார்னா அந்த மனுஷன் கல்யாணம் பண்ணின முறைப்படி திருமணம் செய்த அந்த நபருடைய பிள்ளைகளுக்கு அவங்க சொத்தெல்லாம் பங்கிட்டு கொடுக்க முடியும், அவர்களுக்கு அதுல உரிமை இருக்குது. ஆனா அதே நேரத்தில் அப்படி முறை இல்லாமல் தனியாக நிறைய திருமணம் பண்ணார்கள். அப்படி திருமணம் பண்ணி பிறந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னா கொடுக்கலாம், கொடுக்கலன்னா கொடுக்க முடியாது. அவங்க கேஸ் போட முடியாது, அவங்க தன்னுடைய அப்பாவுடைய சொத்துல அவங்க பங்கு கேட்க முடியாது, எனக்கு தந்துதான் ஆகணும்னு அவங்க உரிமை எடுத்துக்க முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிறந்தவர் யார் அப்படின்னு சொன்னா இந்த தாவீது. தாவீதுக்கு தன்னுடைய பிறப்புல அங்கீகாரம் கிடைக்கல, தன்னுடைய வளரும் போது அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. ஆனா இப்படிப்பட்ட தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். ஆமென். நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாருமே நம்மளை குறித்து என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேரை ஒப்பிட்டு பார்க்கும்போது, நிறைய பேரை நம்ம முன்னாடி நிறுத்தி பார்க்கும்போது, உண்மையிலேயே அவர்களை விட நம்ம நல்லா இல்லாம இல்லை, அவர்களை விட கர்த்தர் நம்மளை பல மடங்கு ஆண்டவர் நம்மளை ரொம்ப நல்லா கர்த்தர் வைத்திருக்கிறார், ரொம்ப ஆச்சரியமாய் வைத்திருக்கிறார். அவர்களுக்கும் நம்ம நினைக்கிறோம் என்னை விட அவங்க உயர்வு, என்னை விட அவங்க நல்லா இருக்காங்க, என்னை விட அவங்களுக்கு நிறைய வசதிகள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையா நீங்க உட்கார்ந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இல்லை, ஆயிரக்கணக்கான பேர்ல அவர்கள் எல்லாரை பார்க்கலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு எண்ணம் வேணும், என்னுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னா, என்ன கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு. யாரை விட அப்படின்னா, என் பக்கத்தில் இருக்கிறவங்களை விட ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. என் காம்பவுண்டில் குடி இருக்கிறவங்களை விட ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு. என் கூட படித்தவங்களை விட ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு. என் கூட வேலை பார்க்குற அனைவரை காட்டிலும் கர்த்தர் என்ன எப்படி வச்சிருக்கிறார்னா, கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். ஆமேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்காக போகும்போது, அந்த வீட்டில் ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஒரு அம்மா ஓடி பாஸ்டர், என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு, இங்கேயும் ஒரு ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணும்போது, அவர் பார்த்தீங்கன்னா தலை மேலே ஒரு துண்டு போட்டு அப்படியே மூடி இருந்தார், அவருடைய முகத்தை மூடி இருந்தார். அப்போ இந்த கொஞ்சம் முன்னாடி மட்டும் கொஞ்சம் தெரியுது. சரி, அப்போ பலவீனமாக இருக்கிறாரு, சரி இவருக்காக தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் பிரதர், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வாயில புண்ணு அப்படின்னு சொன்னார். வாய்க்குள்ள புண்ணு இருக்கு அப்படின்னு. உடனே சரி வாய்க்குள்ள புண்ணு இருக்குது அப்படியா, சரி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், என்ன பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் உண்மையிலே நான் ஏண்டா அப்படி நான் கேட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அவர் அந்த டவலை எடுத்தா இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னமே அவருக்கு இல்லை, இந்த வாய்க்குள்ள அவ்வளோ பெரிய ஓட்டை, நீங்க உள்ள இருக்கிற பல்லு எனக்கு வெளியில தெரியுது. இந்த இடம் ஃபுல்லா ஒரு பெரிய ஹோல் அதை கிருமியை அரிச்சு அதை சரி பண்ணவே முடியாத அளவுக்கு ரணமா இருக்குது. அவ்வளோ பெரிய ஓட்டை, உள்ள அடுத்த ஸ்டெப் இருக்கிற அந்த பல்லெல்லாம் தெரியுது. ஐயோ, எப்படி இந்த வலியை தாங்குறாரு, எப்படி சாப்பிட்றாரு, எப்படி தூங்குறாரு. எனக்கு அந்த புண்ணை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மனசு விட்டுருச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படா இப்படி ஜெபம் பண்றது, எப்படி இவரை ஆறுதல் படுத்துறது, என்ன அறியாம அழுக வந்துருச்சு. அவருக்காக அழுது ஜெபம் பண்ணிட்டு
பிரதர் ஆண்டவர் உங்க கூட இருப்பார் அப்படின்னு சொல்றார். ஆனா அவருடைய முகம் முழுக்க என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இந்த உலகத்துல எதுக்கு உயிரோடு இருக்கிறேன், இவ்வளவு வலியை தாங்கிட்டு உயிரோடு இருக்க வேண்டாம், நான் செத்துட்டா பரவாயில்லன்னு அவர் அப்படி நினைக்கிற மாதிரி நான் ஃபீல் ஆகுது. அப்போ அந்த படிக்கட்டுல இருந்து மாடி வீட்டுல இருந்து இறங்கி வரும்போது என்னுடைய மனசு என்ன சொல்லுச்சுன்னா, எவ்வளவு நல்லா வச்சிருக்காருப்பா உன்னை, எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாருப்பா, இவ்வளவு ஆண்டவர் உன்னை நல்லா வச்சு உன்னால ஆராதிக்க முடியல, இவ்வளவு ஆண்டவர் உன்னை நல்லா வச்சுட்டு நீ அவரை குறை சொல்ற, இவ்வளவு நல்லா ஆண்டவர் வச்சு உன்னால பரிசுத்தமா வாழ முடியல, ஆண்டவர் இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரே, நீ நீ ஒவ்வொரு நாளும் நீ புலம்பிட்டே திரிகிற, நீ புலம்பவே கூடாது, கர்த்தர் உன்னை ஆச்சரியமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி பண்ணினீங்க, எனக்கு எதுக்கு இப்படி குடும்ப வாழ்க்கையை அமைச்சீங்க, என் சரீரத்தில் எதுக்கு இப்படி ஒரு வேதனை நீங்க கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு ஏன் பணத்தை நீங்க கொடுக்கவே இல்லை, இதை கொடுத்தீங்க இதை தரலையா ஆண்டவரே அப்படின்னு யாருக்காவது ஆண்டவர் மேல ஒருவேளை வருத்தம் இருந்திருக்கும்னா, யாராவது ஒருவர் ஆண்டவரை கோவிச்சிருப்பீங்கன்னா, இல்ல நானும் இன்னைக்கு கூட திட்டிட்டு தான் பாஸ்டர் வந்தேன், இன்னைக்கு கூட வெறுப்போட தான் வந்திருக்கிறேன், எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், என் குடும்பம் மட்டும் ஏன் இப்படி இருக்குது, என் பிள்ளைங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு யார் வருத்தத்தோடு வந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க உண்டாக்கப்பட்டது சாதாரணமாய் அல்ல, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அநேகரை காட்டிலும் கர்த்தர் உங்களை நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறதுக்காக நன்றி. அநேகரை காட்டிலும் சொல்லுங்க, அநேகரை காட்டிலும் என்னை நன்றாய் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை விட வியாதியா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை விட வறுமையில நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தராகிய ஆண்டவராகிய நீர் என்னை இவ்வளவு தூரம் நடத்தி வருகிறதற்காய், இவ்வளவு நன்றாய் வைத்திருக்கிறதற்காய் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோ உங்களை குறித்து நீங்க எப்பவுமே உங்களை குறித்து என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் நல்லா இல்லைன்னு நினைக்க கூடாது, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு நினைக்க கூடாது, என் குடும்பம் நல்லா இல்லாத குடும்பம்னு நினைக்க கூடாது. எப்பவுமே உங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கணும்னா, என்ன ஆண்டவர் நிறைய பேரை விட என்ன வச்சிருக்கிறாருன்னா. சொல்லுங்களேன், எல்லாருமே கேட்குறீங்களா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. நீங்க உங்க சூழ்நிலையை நீங்க மட்டும் கடக்கிறதா நினைக்கிறீங்க, ஆனா இதை விட மோசமான எத்தனை சூழ்நிலைய எத்தனை பேர் கடக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் கிடைக்கிறாங்க. அப்போ வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே அவங்க உறுதியாய் நிற்கிறதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் மேல அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பற்றுதல், ஆண்டவர் மேல அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய நேசம். என்ன நேசம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எத்தனையோ பேரை காட்டிலும் ஆண்டவர் என்னை நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க நல்லா இல்லை, என் வாழ்க்கை மோசமான வாழ்க்கை, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் வாரத்திற்கு ஒரு டைம் ஜிஹெச்சுக்கு மட்டும் போங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க, ஆன்லைன்ல கேட்குறவங்க உங்க ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு 3 மணி நேரம் ஒன்றும் இல்லை, போயிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக போய் பாருங்க, ஒரு விசிட் பண்ணுங்க. நீங்க திரும்பி வாங்க, வந்து சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்பதான் தெரியும் உங்களுக்கு, நிறைய பேருக்கு அப்பதான் தெரியும். நம்ம அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகாததுனால அதனுடைய அருமை நமக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க அம்மா அப்பாவை திட்டுறாங்க, ஏன் என்ன பெத்தெடுத்த, எதுக்கு, அவனை பாரு ஐபோன் வச்சிருக்கிறான், இவனை பாரு கார் வச்சிருக்கிறான், இவனை பாரு பைக்கில் வரான், இவளை பாரு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறான், நீயும் இருக்கிறிய, நீ எனக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க, என்ன செஞ்சீங்க, நான் போய் உங்க குடும்பத்தில் பிறந்தேன் பாரு, நான் எதுக்கு தான் இப்படி பிறந்தேனோ தெரில நான் அப்படின்னு அவ்வளோ தூரம் வருத்தப்படுத்திக்கிட்டு வாங்க. நான் நல்லா இல்லை, நான் நல்லா இல்லைன்னு. இல்லவே இல்லை பிள்ளைகளே, இல்லவே இல்லை. ஆண்டவர் நிறைய பேரை விட என்னை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மனதார நன்றி ஆண்டவரே,
மனசார நன்றி, மனசார நன்றி, மனதார நன்றி செலுத்துகிறேன். என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்பா. நன்றி அப்பா, நன்றி 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 ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறே என் தேவா, கணக்கில்லா நன்மை செய்திரே. சொல்லுவோம், கண்ணீரால் கண்ணீரால் நன்றி கணக்கில்லா நன்மை செய்திரே. கைகளை உயர்த்தி எல்லாரும் நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. சத்தமா தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீர். உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர். எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பல கோடி நன்மைகளை நமக்காக செய்கிறவர். எந்த இடத்துல நீங்க போய் நின்னாலும் உங்க மனசு ஒன்னுனால நிறைஞ்சிருக்கணும். என்ன நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் என்னை விட பெரியவங்க அப்படின்னு நினைக்க கூடாது. என்னை விட சின்னவங்க மத்தியில கர்த்தர் என்னை பெரியவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய பேரை விட நான் எப்படி இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் சர்ச்சில் வாகனத்தை ஓட்டிட்டு வந்தீங்க, நிறைய பேர் நடந்து நீங்க சர்ச்சுக்குள்ள வந்தீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க நடந்து வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உங்களுக்கு பசிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பசிக்குது இல்ல, உங்களுக்கு பசிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். உங்களுக்கு இந்த ஹீட் வெயில் டைம் சிலருக்கு ரொம்ப வேர்க்கும் பாருங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம எல்லாத்தையும் சலிச்சுக்கிறோம், நம்ம எல்லாத்தையுமே நஷ்டம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஐயோ இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. சிலருக்கு ரொம்ப வெள்ளையா இருக்கணும்னு ஆசை. வெள்ளையா இருக்கிற நிறைய பேர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா வெயில் பட்டா அவங்களுடைய உடம்பு தாங்கக்கூடிய சக்தியே இருக்காது சிலருக்கு. அதனால எப்பவுமே ஒன்று நினைச்சுக்குங்க, நான் நல்லா இல்லைன்னு நினைக்காதீங்க. இவங்க எல்லாரை விட நான் நல்லா இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் இவங்க எல்லாரை விட என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, என்னை நல்லா தான் வச்சிருக்கிறாரு. என்னை நல்லா வச்சிருக்காரு, ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. நான் எப்படி சொல்லணும், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஆமென். இப்போ முடிச்சுட்டு போயிட்டு அடுத்த நிமிஷம் நீங்க ஒரு காரியத்தை யோசிப்பீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள், சிலருக்கெல்லாம் பிள்ளைகள் தொந்தரவு பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் எவ்வளோ நல்ல பிள்ளைகளை உங்களுக்கு தந்திருக்காரு தெரியுமா? எவ்வளோ நல்ல பிள்ளைகளை தந்திருக்காரு தெரியுமா? ஐயோ எவ்வளோ ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். என் மனசுல நான் அதை மாறவே மாட்டேன். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக
நம்மளை குறித்து நம்ம சில நேரத்தில் நினைக்கும் போது 119ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 119ஆம் சங்கீதத்தினுடைய 119ஆம் சங்கீதத்தினுடைய 71வது வசனத்தை வாசிக்கலாம். 119:71 சங்கீதம் 119வது சங்கீதத்தினுடைய 71வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமே. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த இடத்துல கூட சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றாரு. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் பாடுபட்டது எனக்கு நல்லது, நான் அவமானப்பட்டது எனக்கு நல்லது, எனக்கு ஒருவர் எதிர்த்தது எனக்கு நல்லது, எனக்கு இந்த சூழ்நிலை வந்தது எனக்கு நல்லது. இந்த உபத்திரவம் அப்படின்ற இடத்துல எல்லாமே சொந்தமாகும். இத்தனை நாட்களும் இந்த தேவ மனுஷன் பலவிதமான பாடுகள் அவர் பட்டார், பலவிதமான சோதனைக்குள்ள கடந்து போனார். யாருக்கும் வராத சோதனை அவருக்கு வந்துருச்சு, யாருக்கும் வராத அவமானம் அவனுக்கு வந்துருச்சு. யாருமே இவ்வளவு தூரம் துரத்தப்படலை, இந்த மனுஷன் அவ்வளவு துரத்தப்பட்டாரு. போகிற இடம்லாம் அவருக்கு பாதுகாப்பு குறைவு இருந்துச்சு. அவரோடு கூட இருந்தவர்கள் அவருக்கு எதிரியாய் மாறினார்கள். அவருடைய எஜமானன் இவருடைய தலையை எடுத்தா நான் காசு தர்றேன் என்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள கடந்து போனார். சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள அவர் கடந்து போனார். இன்னும் வனாந்திரத்தில் அவர் தங்கினார். அப்படின்னு எந்த இடத்திலையுமே பாதுகாப்பில்லாத பலவிதமான சூழ்நிலையில எல்லாம் கடந்து போனார். இது எல்லாமே எது அடங்குது அப்படின்னா உபத்திரவம் அப்படின்ற ஒண்ணு அடங்குது. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றாரு? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை மனசுக்குள்ள நீங்க எப்பவுமே என்ன நினைக்கணும் அப்படின்னா, உங்களை குறித்து நீங்க நினைக்கும் போது நம்ம எப்பவுமே எது நடந்தாலும் என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ எனக்கு ஒரு பெரிய தீமை நடந்துருச்சு, எனக்கு ஒரு பெரிய தீமை நடந்துருச்சு, நான் மட்டும் அந்த தீமை நடந்திருக்கல அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்திருக்க மாட்டேன், இந்த தீமை நடந்தனால தான் நான் இப்படி இருக்கிறேன், இந்த தீமை நடந்ததுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எனக்கு நடந்ததெல்லாம் எதுக்கு நடந்துச்சுன்னா தீமைக்காகவே நடந்துருச்சு. என் பிள்ளைக்கு இந்த மாதிரி வந்தது தீமை, இந்த வியாதி ஒரு தீமை, இந்த அவமானம் ஒரு தீமை. நம்ம சுற்றி நம்மளை பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஐயோ எனக்கு கடன் வந்துருச்சு, இது ஒரு பெரிய தீமை, இது என்ன அழிக்கிறதுக்காக வந்திருக்குது, இது என்ன நிர்மூலமாக்குறதுக்காக வந்திருக்கிறது. ஆனால் நம்ம மனசுல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு நடந்தது, எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு நடக்க போகிறது எதுவுமே தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்க போகிறது. அதுல ஆண்டவர் ஒரு நன்மை வச்சிருக்கிறாரு, அதுல ஆண்டவர் ஒரு உயர்வு வச்சிருக்கிறாரு, அதுல ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. அது எனக்கு வெற்றியாய் மாற போகிறது. அதை கர்த்தர் ஒரு நாளும் தீமைக்கு என்று ஆண்டவரை அனுமதிக்கவே மாட்டார். தீமையை நன்மையாய் மாற்றுகிறதுல என் ஆண்டவரை விட பெரியவர் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் எப்படி நடக்கும்னே யாருக்கு தெரியும். அந்த ஒரு பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் பல வருடங்களாய் குழந்தை இல்லாமல் அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாயிருச்சு. அப்போ 9வது மாசம் 9 மாதம் வரைக்கும் அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருந்துச்சு. 9 மாதத்தினுடைய அந்த டெஸ்ட் கூட ரொம்ப நல்லா வந்துருச்சு. ஆனால் 9வது மாதத்தில் அந்த டெஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது திடீர்னு அந்த குழந்தைக்கு என்னமோ பெரிய ப்ராப்ளம் ஆகி அவங்க உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 2 பேரையும் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், குழந்தை என்ன பண்ணிச்சுன்னா வெளியே எடுக்கும்போது அந்த குழந்தை இறந்து பிறந்துருச்சு. அப்போ ரொம்ப துக்கம், பயங்கரமான மன கஷ்டம். என்ன பண்ண, 9 மாதம் சுமந்த எப்படி இருக்கும் அது?
ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய போய் அடக்கம் பண்ணிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி பைபிளை மூடிட்டு தூக்கி ஆண்டவரிடத்துல சொன்னாரம்மா, இந்த பைபிளை நான் இனி எடுக்க மாட்டேன், இந்த பைபிளை நான் இனி வைக்க போறேன், இந்த பைபிளை நான் இவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணேன், எனக்கு எப்படி நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க அனுமதிக்கலாம், நான் என்ன செய்வேன், இவ்வளவு பெரிய தீமை எனக்கு நீங்க அனுமதிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை எடுத்து மேலே வச்சுட்டாராம். மேலே வச்சு படுக்க அறைக்கு போய் படுத்துட்டாரு. படுக்கும்போது இரவு ஒரு சொப்பனத்தை அவர் பார்க்குறாரு. என்ன சொப்பனத்தை பார்க்குறாருன்னா, இவருடைய கையில் அழகான ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் அந்த குழந்தை ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அந்த குழந்தை இவருடைய கையில் வளர்றதாகவும், அந்த குழந்தை எப்பேற்பட்ட சவால்களை எல்லாம் சந்திக்கிறது, அது ரொம்ப ஓப்பனாக சொல்ல முடியாத மாதிரி ஒரு சாட்சின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு குழந்தைய இவருடைய கையில் வச்சிருக்கிறது மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்தாராமா. ஆண்டவரே, இந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராமா, எப்பா, நான் இந்த குழந்தைய உனக்கு கொடுக்காததற்கு காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நீ இந்த குழந்தையை எடுத்ததை குறித்து வருத்தப்படுற, ஒருவேளை இந்த குழந்தைய நான் உனக்கு கொடுத்திருந்தேன்னா நீ வாழ்நாள் முழுக்க என்னவா இருப்பேன்னா, நீ வருத்தமா இருப்ப, நீ ஒரு சூழ்நிலையை கடந்து போவ, உன்னால் இதை சமாளிக்க முடியாது. அதை அறிஞ்சிட்டு தான் இந்த குழந்தைய நான் உனக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது மாதிரி ஆண்டவர் பேசினாராமா. அந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து அவர் நினைச்சாராம், இல்ல இல்ல, இது தீமைக்கு அல்ல, நீர் என்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய்தான் இதை கர்த்தர் கட்டளை இட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரதர், உங்களுடைய வாழ்க்கையில எது வேணும்னாலும் நடந்திருக்கலாம். நீங்க இது இப்படி நான் இவ்வளோ ஜெபம் பண்ணி இது நடந்துருச்சே, இவ்வளோ ஆண்டவருக்கு பயந்து இது நடந்துருச்சே. இல்லை இல்லை, உங்க மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. நான் ஒன்று நினைக்க போறேன், எனக்கு நடந்தது எல்லாம் எதற்காக அப்படின்னா நன்மைக்காகவே. சொல்லுங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி, நடந்தது எல்லாம் நன்மைக்காகவே. அதுல ஆண்டவர் ஒரு நன்மையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, அப்பா நான் நம்புறேன். உங்க மனசுல இதுவரைக்கும் ஆழமாய் பதிந்திருக்கிற அந்த தீமையை கர்த்தர், பாஸ்டர் எனக்கு ஒத்துக்கவே முடியாது, எனக்கு ஒத்துக்கவே முடியாது. என் கணவனார ஆண்டவர் ஏன் எடுத்துக்கிட்டாரு, என் பிள்ளைய ஆண்டவர் ஏன் எடுத்துக்கிட்டாரு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏன் அனுமதிச்சாரு, இந்த வேலை என்னை விட்டு ஏன் போயிருச்சு, இந்த சூழ்நிலை எனக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். ஆனா அதுல ஆண்டவர் நிச்சயமாய் என்னுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு நன்மையை கர்த்தர் அதிலே வைத்திருக்கிறார். என்னுடைய புத்திக்கு எட்டாத ஒரு நன்மையை கர்த்தர் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஆமோதிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லி மனதார சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, இது நன்மைக்காக தான், இது நன்மைக்காக தான், இது நன்மைக்காக தான், இது நன்மைக்காக தான். கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுக்கு போகும்போது என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னு சொன்னா, இது எதுக்கு இந்த தீமை. அதற்கு பிறகு சிறைச்சாலையில போகும்போது அவன் நினைச்சிருப்பான், இவ்வளோ பெரிய தீமை எனக்கு எதுக்கு வந்துச்சுன்னே தெரியலையே, எதுக்கு வந்துருச்சு. ஆனா நீங்க முடியும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது என்னவா இல்லைன்னா தீமையாவே இல்லை, அது எல்லாத்துலயும் ஆண்டவர் என்ன வச்சிருந்தாருன்னா ஒரு பெரிய நன்மையை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய தகப்பனார் சாப்பாடை கொடுத்து விடுறாரு. ஒரு ஏரியாவில் இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அந்த ஏரியாவில் வந்தா அவங்கள காணோம். ஆனா ஒரு மனுஷன் சொல்றான், அவங்க தோத்தானுக்கு போறாங்கன்னு சொன்னாங்க. அங்க இருந்து திரும்ப ஒரு 20 கிலோமீட்டர் பக்கத்துல நடந்து அடுத்த இடத்துக்கு வராரு. வந்தாதான் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இவனை நம்ம கொன்றோன்னு சொல்றாங்க. அப்ப அவனுடைய மனசு என்ன நினைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு விதத்துல. ஒண்ணு நினைச்சிருக்கோம், அங்கேயே ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, அங்கே தடுத்தாரு. நம்ம தான் என்ன பண்ணுவோம், நம்ம தான் தெரியாம இங்க வந்துட்டோம், நம்ம மட்டும் அங்க இருந்து திரும்பி போயிருக்கலாம்ல, இங்க வராம இருந்திருக்கலாம்ல, ஐயோ அப்பா சொன்ன இடத்துல காணோம்னு நம்ம திரும்பி போயிருக்கலாம், நம்ம தேவையில்லாம இன்னைக்கு வந்துட்டோம், நம்ம தேவையில்லாம வந்தனால தான் இவ்வளவு பாடுபடுறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இல்ல, அந்த இடத்திலிருந்து வந்தது கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டம், ஆண்டவருடைய ஒரு பெரிய தீர்மானம். ஆண்டவர் அதுலயும் ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. எல்லாத்திலையும் கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். ஆமென். உங்க மனசு, எத்தனை பேருடைய மனசு ஏத்துக்குது,
எத்தனை பேருடைய மனசு ஏத்துக்குது, சிலருடைய மனசு ஏத்துக்காது. இல்லை, மனசு என்ன ரிஜெக்ட் பண்ணும்னா, இது கண்டிப்பா எனக்கு தீமைதான் நினைக்கும். இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் நன்மைகளின் நாயகனாகிய கர்த்தர். எனக்கு நன்மையே செய்கிறதை தவிர ஒரு தீமையும் எனக்காக அவர் செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. உங்க சிந்தையை இப்போ ஒன்றுனால நிரப்பணும். இதுதான்